வணக்கம். புதுவை மாஹே மார்க்கத்தில் கூடுதல் ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை மாஹே மார்க்கத்தில் புதிய ரயில் சேவை துவக்க விழா மாஹே பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வல்சராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து ரயில் சேவையை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கேரள மாநில சட்டமன்ற உறுப்பினர் PK நானு, தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா, மாஹே மண்டல அதிகாரி முனுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு பின்னர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் புதுவையில் நலத்திட்ட பணிகள் நடந்து வருவதாகவும், தான் மத்திய அமைச்சராக பதவியேற்ற பின் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து கூடுதல் ரயில் சேவையை புதுவையில் ஏற்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தியதன் காரணமாக தற்போது 17 ரயில்கள் விடப்பட்டுள்ளது என்றும், மேலும் மாஹேக்கு வாரம் 2 முறை ரயில் சேவையும் துவங்கப்பட்டுள்ளது மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதுவைக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாஹே பகுதிக்கு மட்டும் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட பணிகள் செய்துள்ளதாக கூறினார். மேலும் மாஹே பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கடந்த 3ஆம் தேதி ஒரு கும்பலால் தாக்கப்பட்டார். இதுகுறித்து புகார் செய்தும் போலீசார் அலட்சியமாக இருப்பதாகவும், இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும், இதுகுறித்து பாதிக்கப்பட்டவருடன் புதுவைக்கு சென்று ஆளுநரை சந்தித்து புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் கூறினார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணி சார்பில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கலைஞர் நூல் திறனாய்வு கருத்தரங்கில் மாணவர்களுக்கு கல்வி நிலையங்களில் கலைஞர் நூல் வழங்கப்பட்டது. புதுவை NT மஹாலில் திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணி சார்பில் இள புகழேந்தி தொகுத்த கல்வி நிலையங்களில் கலைஞர் என்ற நூல் திறனாய்வு கருத்தரங்கம் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. மாநில மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராமன், அவைத்தலைவர் சுப்புராயன், அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா, துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், முன்னாள் அவைத்தலைவர் மணிமாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில நிர்வாகிகள் நளினி சாரங்கன், MK பழனி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், திராவிடமணி, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, IG வீரராகு, இளம்பருதி, தொண்டரணி குணா திலீபன், ஆதி திராவிடர் நலக்குழு அன்பு சூரியன், கோர்காடு கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் கலந்து கொண்டு நூல் திறனாய்வு குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா ஆகியோர் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான கல்வி நிலையங்களில் கலைஞர் நூலை மாணவர்களுக்கு வழங்கினர். நிறைவில் மாணவரணி துணை அமைப்பாளர்கள் ராஜகோபால், சந்தோஷ்குமார் ஆகியோர் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை AJK ரீனா நெட்வொர்க் சார்பில் நடைபெற்ற இருதய விழிப்புணர்வு முகாமில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட அதனை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பெற்றுக் கொண்டார். புதுவை கம்பன் கலையரங்கில் சர்வதேச இருதய நாளை முன்னிட்டு இருதய நோய் மற்றும் இருதய பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. AJK ரீனா டிஜிட்டல் நெட்வொர்க், தி ஜெர்மன் ஹோமியோ கிளினிக் மற்றும் சம்மதம் ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற முகாமில் பொதுப்பணித்துறை பொறியாளர் பாலசுப்ரமணியன் வரவேற்று பேசிட கடவுள் வணக்கம், குரு வணக்கத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு தலைமையேற்று இருதய பாதுகாப்பு விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட அதனை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பெற்றுக்கொண்டு அறுசுவையில் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஜெர்மன் ஹவுஸ் ஹோமியோ கிளினிக் இயக்குனர் டாக்டர் இஷ்டலிங்கம், நோட்டரி வழக்கறிஞர் மருதுபாண்டியன், சன் பார்மசி சிவக்குமார், ஹெர்பல் ஃபவுண்டேஷன் மேலாண் இயக்குனர் பத்மநாபன், சுவாமி நந்தா ஆனந்தம், சுப்பிரமணியன், பரஞ்சோதி முருகையன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் சம்மதம் உயிர்வேதம் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் வளவனூர் கலியபெருமாள், புதுவை பொதுப்பணித்துறை கிருஷ்ணராஜ், ஏம்பலம் ராஜாமணி, பொறியாளர் பிரபாகரன், இளங்கோ ஆகியோர் அனுபவ உரையினையும், உயிராலயம் சுத்த சன்மார்க்க திருச்சபை வேலாயுதம், ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆராய்ச்சி நிறுவன சரஸ்வதி வேலாயுதம் ஆகியோர் அறிமுக உரையாற்றினர். நிறைவில் டாக்டர் ஹேமலதா நன்றி கூறிய நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று இருதய பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பெற்றனர். புதுவையில் மருத்துவ படிப்புக்கான சிறப்பு துணை கலந்தாய்வு நாளை 30ஆம் தேதி நடக்கிறது என்று சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 5 இடங்களை நிரப்புவதற்கான இறுதிக்கட்ட சிறப்பு கலந்தாய்வு புதுவை பொறியியல் கல்லூரியில் உள்ள சென்டாக் அலுவலகத்தில் நாளை 30ஆம் தேதி திங்கட்கிழமை நடக்கிறது என்றும், கலந்தாய்வில் கலந்து கொள்ள வருபவர்கள் காலை 9 மணிக்குள் வர வேண்டும். அவர்களுக்கு தகுதியானவர்கள் அடிப்படையில் 11 மணிக்கு சேர்க்கை நடைபெறும். எனவே கலந்தாய்வில் கலந்து கொள்ள வருபவர்கள் அழைப்பு கடிதம் அல்லது உரிய ஆவணங்களை எடுத்து வர வேண்டும். தற்போது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பொது பிரிவில் ஒரு இடமும், விநாயகா மிஷனில் பொது பிரிவில் ஒரு இடமும், எம்பிசி பிரிவில் ஒரு இடமும், எஸ்சி பிரிவில் ஒரு இடமும், அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் எம்பிசி பிரிவில் ஒரு இடமும் என மொத்தம் 5 இடங்கள் காலியாக உள்ளது. இது தவிர ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா கல்லூரியில் ஒரு இடம், மதர் தெரேசா கல்லூரியில் பிபிடி ஒரு இடம், பி ஃபார்மில் 3 இடமும், மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியில் ஒரு இடமும் காலியாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை மாஹி பகுதி வடக்கு பல்லூரில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் கட்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அடிக்கல் நாட்டினார். புதுவை மாஹி பிராந்தியம் வடக்கு பல்லூரில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் வல்சராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மீன்வளத்துறை வளாகத்தில் நடைபெற்ற மாஹே பகுதிக்கு என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள கிராம அபிவிருத்தி மைய திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று கிராம அபிவிருத்தி மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதையடுத்து பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தாகூர் பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அர்ப்பணித்தார். புதிய ரயில் சேவையில் மாஹேயிலிருந்து புதுவைக்கு வந்த ரயிலை கேரள சமாஜம் சார்பில் கேரள மக்கள் செண்டை மேளம் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர். புதுவையிலிருந்து மாஹேக்கு புதிய ரயில் சேவை வேண்டுமென்ற பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முயற்சியால் வாரம் 2 முறை மாஹேக்கு ரயில் சேவை துவக்க விழா நேற்று மாஹேயில் சட்டமன்ற உறுப்பினர் வல்சராஜ் தலைமையில் நடைபெற்றது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து நேற்று 28ஆம் தேதி மாஹேயில் துவக்கி வைத்த ரயில் இன்று 29ஆம் தேதி காலை புதுவை வந்தடைந்தது. அப்போது கேரள சமாஜம் சார்பில் கேரள மக்கள் மேளதாளத்துடன் கெண்டை மேளம் முழங்க மலர்கள் தூவி கரகோஷம் எழுப்பி ரயிலை வரவேற்றனர். மேலும் இந்த ரயில் சேவை தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் சிறுவர்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டியின் துவக்க விழா உப்பளம் பெத்திச்சாமினார் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் 15ஆம் ஆண்டு சாம்பியன்ஷிப் போட்டியின் துவக்க விழா உப்பளத்தில் உள்ள பெத்திச்சாமினார் பள்ளியில் சங்கத் தலைவர் திருவேங்கடம் தலைமையில் நடைபெற்றது. 8 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் நடைபெற்ற போட்டியினை பள்ளி முதல்வர் அருள்நாதன், விளையாட்டு துணை இயக்குநர் லெனின்ராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பொதுச் செயலாளர் பிரசாத் ராவ் முன்னிலையில் நடைபெற்ற போட்டியில் 104 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டிக்கான ஏற்பாட்டினை பொருளாளர் ராஜேஷ் ஜெயின் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 2ஆம் தேதி இறைச்சி கடைகளை மூட வேண்டும் என்று புதுவை நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கால்நடை அறுவை நிலையங்கள், பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்களும் மீன் கடைகளும் வரும் 2ஆம் தேதி புதன்கிழமை காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி தலைமையில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி தலைமையில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர் மற்றும் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் இலக்கிய அணி பன்னீர்செல்வம், மீனவர் அணி தனசேகர், ஜெயராஜ், மார்டின் பாபு, ஜெயராம், விநாயகமூர்த்தி, சண்முகவேல், ரோடியர்பெட் குமார், அகிலன், அனிபால், ஆரோக்கியமேரி, பாலு ராஜசேகர் மற்றும் இளங்கோவன், அன்புசூரியன், தமிழரசன், சித்து உள்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.